சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான பாலிவுட் இயக்குனரை பார்க்குறாரு, அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட் ஒன்று நடத்துறாரு. இப்போ அவர் பாலிவுட்ல நடிக்க போறாரு அப்படின்னு எழுதுறாங்க. இது உண்மையா, எதிர்பார்க்கலாமா? அவருக்கு அந்த சஞ்சய் லீலா பன்சாலி இல்லை இதுக்கு முன்னே அவர் ஒரு படம் பண்ணார்ல, அந்த அமரன். அந்த அமரன் படம் ரிலீஸ் ஆனதுலேருந்தே வந்து அவருக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது பாலிவுட்டில். ஓகே, அவரை வந்து படம் நடிக்கணும், அங்கே அவரை வச்சு ஒரு படம் பண்ணணும்னா அது இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணுங்கிறதுல அவங்க ரொம்ப ஈகராக இருக்காங்க. பொதுவாக இப்போ இந்த டிப்பிக்கல் சவுத் இந்தியன் ஃபேஸ் இருக்குல்ல, அதை வந்து அவங்க அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. ஓகே, அவங்கள வச்சு படம் பண்ணுங்கிறதுல அவ்வளோ அக்கறை காட்ட மாட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வேறு எந்த நடிகரையாவது அப்படி. கமல்ஹாசனுக்கு அந்த ஒரு யூனிக் ஃபேஸ் இருக்குது. அவரை வந்து பாகிஸ்தானில் கூட பார்த்தா நம்மள மாதிரியே இருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கமல்ஹாசன் ஃபேஸ் அது. ரஜினியை பொறுத்த வரைக்கும் அந்த வித்தியாசமான உடல் மொழி, அந்த ஸ்டைலு, அதனால் வந்து இவங்க 2 பேரையுமே வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ வரைக்கும் கொண்டாடுறாங்க. மற்ற நடிகர்கள் யாரையாவது வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா பாருங்கள்? அதிகபட்சம் 1-2 படங்கள் தான் பண்ண முடியும். அஜித்தே ஒரு படம் தான் பண்ணார். அஜித்தும் வந்து கமல் மாதிரி தானே, ஆனால் ஒரு படம் தான் அவரால் பண்ண முடிஞ்சது. மற்ற நடிகர்கள் யாரையுமே வந்து அவங்க நீங்கள் வாங்க படம் பண்ணலாம், நார்த் இந்தியாவுக்கு வாங்கன்னு யாரையுமே இன்வைட் பண்ணல. அவங்க அதையெல்லாம் மீறி இன்வைட் பண்ணிடுறது சிவகார்த்திகேயனை தான். ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்கள வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான். ஸோ பண்ணுற வாய்ப்பு இருக்குது.